குட் மார்னிங் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கால் லெவல்ஸ்லாம் கொடுத்துருந்தோம். அதெல்லாம் வாட்ச் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் எந்தளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கும்ன்ட்டு. நம்ம தொடர்ந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கிறதால கால் மட்டும் தான் கொடுத்தோம். ஒரு புட்டு கொடுத்துருந்தோம். கால் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த எல்லா ஸ்ட்ரைக்கும் ஹிட் ஆகி நல்லா டார்கெட்டு கொடுத்துருக்கு, நல்லா ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. நம்ம 23,500லேருந்து நம்ம கொடுத்துருந்தோம் ரேஞ்சஸ்ஸு. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 23,500ன்றது ரூ. 80 மேலே இருந்தால் பை பண்ண சொல்லியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணது கரெக்டாக ரூ. 90. அதாவது நம்ம சொன்ன ப்ரைஸ்லேருந்து 90 10 ரூபா மேலே தான் ஓப்பன் பண்ணிவிட்டு அது போனாகி பார்த்திங்கன்னா 254, கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் ஈஸியாக நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துருந்துருக்கலாம். அதுக்கடுத்தது நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா 550ன்ற கால். 550 கால் நம்ம எங்கே பை பண்ண சொல்லியிருந்தோம்னா 550 கால் ரூ. 67 மேலே இருந்தால் பை பண்ண சொல்லியிருந்தோம். அது போன அளவு பார்த்திங்கன்னா 73 தான் போயிருக்கு. ஓப்பனிங்கில் அதாவது ஒரு ரூ. 80 வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு ரூ. 120 ரூபா 140 ரூபா 130 பாயிண்ட்டு 120 பாயிண்ட்டு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அடுத்து நம்ம 600 கால் நம்ம பார்க்க போகிறோம். 600 கால் நம்ம காலையில் கொடுக்கவே இல்லை. 600 கால் பார்த்திங்கன்னா ரூ. 108 மேலே இருந்தால் மார்க்கெட் 23,600 கீழே வராது. இந்த ஸ்ட்ரைக் நல்லா வாட்ச் பண்ணிக்கிங்க. அதாவது 23,600 கால் ரூ. 108 மேலே இருந்தால் மார்க்கெட் 23,600 கீழே வராது. இது நல்லா சப்போர்ட் லெவல் ஆக்ட் பண்ணும். அதுக்கடுத்தது நம்ம கொடுக்குற கால் 23,650 23,650ன்ற கால் ஸ்ட்ரைக்கோட கால் சப்போர்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 138. இந்த 138 பிரேக் பண்ணாத வரலையும் மார்க்கெட்டை 650ன்ற லெவல் பிரேக் ஆகாது. இந்த லெவல் வாட்ச் பண்ணுங்கள். 138 23,650 காலோட சப்போர்ட் லெவல் 138. இந்த லெவல் உடைக்காத வரலையும் மார்க்கெட் 650ன்ற லெவலுக்கு மேலே மெயின்டைன் ஆகும். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது 23,700. 23,700ன்ற கால் 140க்கு அதாவது 140க்கு மேலே இருந்தால் தான் மார்க்கெட் 23,700க்கு போகும். இந்த லெவல் வாட்ச் பண்ணுங்கள். அதாவது 23 கால் 140க்கு மேலே இருந்தால் தான் மார்க்கெட் 23,700க்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியும். இந்த இப்போதைக்கு மார்க்கெட்டோட ரேஞ்ச் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ட்ரேடிங் ஆகுது ரேஞ்ச் 600லேருந்து 650. 650 பிரேக் பண்ணுறது கஷ்டம்தான். ஏன்னா 600ஓட லெவல் நமக்கு எவ்வளோவில் இருக்குன்னா 108 இருக்குது. இந்த 108ன்றது அவ்வளோ சீக்கிரம் பிரேக் ஆகாது. அதுக்கு அடுத்தது நம்ம சொன்ன மாதிரி 138. இந்த 2 லெவலுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த 2 லெவலையும் உடைக்காத வரலையும் மார்க்கெட்டு திரும்ப 600க்கு வந்துடும். 600லேருந்து 650 23,650 23,600 இதுக்குள்ளே ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த லெவல்ஸ்லாம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டு அழகாக ட்ரேட் பண்ணலாம் நீங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த 650ன்ற லெவல் பிரேக் ஆகிருக்கு. ஆனால் அது 138, அதாவது அதுலேருந்து ஒரு 5 to 10 பாயிண்ட் வாட்ச் அவுட் பண்ணுங்கள். திரும்ப 138க்கு மேலே வந்தால் நீங்கள் கால் பை பண்ணிக்கலாம். இந்த 650 அதாவது 600 கால் 108. அந்த லெவல் மார்க்கெட்டு ஈவன் உடைச்சிட்டு 23,600 கீழே போனாலும் அந்த 108ன்ற லெவல் மெயின்டைன் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் திரும்ப 23,600க்கு மேலே வந்துடும். இந்த லெவல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். இது எந்தவித பையிங் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். ட்ரேட் ஆன் யுவர் ஓன் ரிஸ்க். ஸ்டாப்ல ஸ்ட்ரிக்டாக போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நாங்கள் யாரையும் பை பண்ண சொல்லலை, செல் பண்ணவும் சொல்லலை. இதை நம்பி ட்ரேட் பண்ணோம்னா ட்ரேட் ஆன் யுவர் ஓன் ரிஸ்க். அந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு பார்த்துட்டு என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9786219319. இந்த லெவல்ஸ்லாம் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்டோம் தற்சமயத்துக்கு. இந்த லெவல்ஸ் பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு ஆன்லைன் கிளாஸும் ரன் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஆன்லைன் கிளாஸ்லையும் சேர்ந்து இது கற்றுக்கலாம். யாரோட உதவி இல்லாமல் நீங்கள் பயம் இல்லாமல் ட்ரேட் பண்ணலான்றதை நான் இது மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆப்ஷன்றது பயந்தாலே நமக்கு ரெண்டு இதை வச்சு தான் மார்க்கெட்டே ரன் ஆகுது. பயம், பொறாமை. இது ஃபியர் அண்ட் கிரீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபியரும் கிரீடும் நமக்கு இந்த லெவல்ஸ் தெரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்டேருந்து போயிடும். கரெக்டாக ஸ்டாப் லாஸ் போடுறீங்க, கரெக்டாக சப்போர்ட்டை கண்டுபிடிக்கிறீங்க, கரெக்டாக டார்கெட் வைக்கிறீங்க, ப்ராஃபிட் எடுக்கிறீங்க. இதுதான் நம்மளோட தாரக மந்திரம். நம்ம சேனலோட தாரக மந்திரமே இந்த லெவல்ஸ் தான். அந்த லெவல்ஸ் மெயின்டைன் ஆனால் மார்க்கெட்டு சப்போர்ட் எடுத்து போகுது. இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆப்ஷனில்
லாஸே வராதுன்னு சொல்லலை. லாஸ் வந்து அதிகம் வராது, ப்ராஃபிட் தான் அதிகம் வரும். லாஸ் கம்மியாக இருக்கும், ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். மேலும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.